பிரைஸ் காட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சிறிய தியானத்தை நாம் பார்ப்போம் இந்த காலைவெளியிலே. சங்கீத புஸ்தகத்திலே 92வது சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 92 5வது வசனம். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். தேவனுடைய கிரியைகளை குறித்து வேதத்திலே அநேக இடங்களிலே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தரின் கிரியைகளை குறித்து பார்க்கும் என்றால், கர்த்தரால் செய்த கிரியைகளை நாம் பார்க்கிறோம். ஒன்று அவருடைய படைப்பு, சிருஷ்டிப்பு. மற்றொன்று அவருடைய அற்புதங்கள். அடுத்ததாக வழிகாட்டுதல். தேவனுடைய வார்த்தையின்படி, சத்தியத்தின்படி வார்த்தை கேட்டு அதன்படி நம்மை வழி நடத்துகிறார் என்றால், 3 காரியங்களை இந்த கிரியைகள் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அநேக உண்டு, ஆனால் இந்த 3 காரியங்களை இந்த நாட்களே பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 9வது அதிகாரத்திலே 3வது வசனம், தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று சொல்லி யோவான் 9:3 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவத்தை நாம் அடிக்கடி இந்த சுவிசேஷ வாக்கியங்களிலே நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். யோவான்ல 9:3 அதை வாசிக்கும் பொழுது அதனுடைய பகுதிகளை ஒரு சிறிய காரியத்தை நாம் பார்ப்போம். சொல்லுகிறார், இயேசு புரியத்திரமாக கேட்கிறாங்க, சீசர்கள் கேட்கிறாங்க, இவன் இந்த பிறந்தது யார் செய்த பாவம் என்று சொல்லி 2வது வசனத்துல, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம் என்று சொல்லுகிறார். அதற்கு இயேசு தான் சொல்லுகிறார், இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தெளிவாக அதை வெளிப்படுத்துகிறார். மற்றொரு காரியத்தை, ஒரு அற்புதத்தின் மூலமாக அவருடைய கிரியை எவ்வாறு வெளிப்படுகிறது என்பதையும் நாம் பார்க்க இந்த நாட்களிலே தியானிக்க இருக்கிறோம். இயேசு அடுத்ததாக என்ன சொன்னார்? தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் பொருட்டு உமிழ் நீரினால் சேற்றை உண்டாக்கி அதை அவன் கண்களிலே பூசினார். ஆனால் உடனே அற்புதம் நடக்கவில்லை. அதற்கு ஒரு காரியம் அந்த குருடன் செய்ய வேண்டியதாக இருந்தது. என்ன சொல்றார்? அவனும் விசுவாசத்துடன் செய்ய வேண்டிய கிரியை ஒன்று இருந்தது. சிலோவோம் குளத்தில் போய் கழுவும்படி இயேசு கொடுத்த கட்டளையின்படி அவன் செய்தான், பார்வை பெற்றான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றும் அப்படித்தான். தேவன் நமக்கு கிரியை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் இவன் செய்த ஒரே ஒரு காரியம், அவன் விசுவாசத்துடனே அவன் சிலோவோம் குளத்திலே போய் கழுவினான், பார்வை பெற்றான். இதுதான் கிரியை. அப்போ தேவனுடைய கிரியை வெளிப்பட வேண்டும் என்றால் நமக்குள் ஒரு விசுவாசம் காணப்பட வேண்டும். அதைத்தான் இந்த அதிகாரம் சுவிசேஷங்கள் வெளிப்படுத்துகிறது. அப்படி என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று உண்டு. கர்த்தர் கிரியை நடப்பிக்கிறார், நல்லது. ஆனால் அந்த கிரியை நடப்பதற்கு நாம் முதலாவதாக ஆயத்தமாக இருக்க வேண்டும். நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது தேவனுடைய கிரியைகள் வெளிப்படும் என்று யோவானில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீ போய் சிலோவும் குளத்தில் கழுவு என்றார். அதற்கு அவன் உடனே என்ன பண்ணான்? அதற்கு கீழ்ப்படிந்து அவன் அதை சிலோவும் போய் குளத்திலே தன் கண்களை கழுவின பொழுது அவன் பார்வை பெற்றான். இன்றும் நாம் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். ஒரு சிறிய சாட்சியை நான் கடந்து போக விரும்புகிறேன். ஒரு 6 மாத குழந்தை, ஒரு அருமையான மகள், தன்னுடைய ஒரு சிக்னஸ்னாலே கண் பார்வை இழந்து விட்டாள். அவள் கிறிஸ்துவ பாடல்களை, அவள் பெயர் குறிப்பிடப்படவில்லை, அவள் அநேக பாடல்களை 6000 பாடலுக்கு மேலாக பாடல் எழுதினார். அப்பொழுது ஒரு போதகர் அவளை சந்தித்தாராம். மகளே, இவ்வளவு பாடல்களை நீ தேவனுக்கென்று எழுதினாய், நல்லது. ஆனால் இவ்வளவு பாடல்களை எழுதியும் உனக்கு கண் பார்வை கிடைக்கவில்லையே என்று சொல்லி மிகவும் வருந்தினாராம் அந்த போதகர். அதற்கு அந்த மகள் சொன்ன வார்த்தையை பாருங்கள். ஐயா, எனக்கு கண் பார்வை போனது பற்றி அதை நான் மகிழ்ச்சியாய் எண்ணுகிறேன். ஏனென்றால்
நான் பரலோகத்தில் போகும் பொழுது முதலாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்தை பார்க்க நான் ஆவலாய் இருக்கிறேன் என்று அந்த மகள் கண்ணீரோடு சந்தோஷத்தோடு சொன்னாளாம். ஒரு ஆனந்த களிப்புடன் ஆனந்த கண்ணீருடன் சொன்னாலாம், முதலாக நான் பார்க்கிறது என் தேவனுடைய கண்களாய் இருக்கட்டும் என்று சொல்லி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சகோதரருடைய சாட்சிகளை பார்க்கும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு கிரியைகளை செய்திருக்கிறார், மகத்துவங்களை செய்திருக்கிறார், எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார். இந்த குருடனுடைய பார்வை கிடைத்தது தேவனுடைய கிரியை வெளிப்படும் பொருட்டாக அவருடைய விசுவாசத்தை பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் அப்படித்தான். கர்த்தருடைய கிரியைகள் நம்மிடத்தில் வெளிப்பட வேண்டும் என்றால் நாம் விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்திலே உறுதியாக இருக்கும் பொழுது நம்முடைய கண்கள் காணத்தக்கதாக, தேவனுடைய மகிமை வெளிப்படத்தக்கதாக, தேவனுடைய அற்புதங்கள் அதிசயங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறும். உங்களுடைய வாழ்க்கையிலே அது நிச்சயமாய் நடக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவராயிருக்கிறார், அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். அவர் படைத்த படைப்புகள், அவர் செய்த அற்புதங்கள், அவர் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையினாலே நம்மை வழி நடத்துகிற விதங்கள், ஆலோசனைகள், அதற்குதான் சங்கீதக்காரன் விதமாய் சொல்லுகிறதை நாம் பார்த்தோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியிலே தேவனுடைய சமூகத்திலே நாம் கர்த்தருடைய கிரியைகளை குறித்து நாம் அநேக இடங்களிலே படிக்கிறோம். ஆனால் அந்த கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் அந்த கிரியைக்குரிய விசுவாசம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ள அவசியமாயிருக்கிறது. சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறார், கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள் என்று சொல்லுகிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய கிரியை வெளிப்படும் பொருட்டாக, தேவனுடைய கிரியை நம்முடைய வாழ்க்கையிலே நிகழ வேண்டும் என்றால் நாம் விசுவாசத்திலே உறுதியாயிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். பிரைஸ் காட்.